सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी நாராயணி நமோஸ்துதே. லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளையும் நல் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய சிந்தனையிலே நாங்கள் தினமும் ஒவ்வொரு விஷயங்களை சிந்தனைக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஆலய வழிபாடுகளிலே நான் எனது என்ற இந்த அகங்காரம் மமகாரம் கொள்ளக்கூடாது, ஆணவம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதனை சிந்தனையாக கொள்வோம். ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகள் செய்வது, திருப்பணிகளுக்கு உதவிகள் செய்வது, தொண்டுகள் செய்வது என்பன பல இருக்கின்றன. அங்கே சென்று நான் தான் இந்த கோவிலை கட்டினேன், நான் தான் இந்த மூலஸ்தானத்திலே சுவாமி சிலை எடுத்து வைத்தேன், நான் தான் இந்த ராஜகோபுரத்துக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்தேன், இந்த நான் என்று இந்த ஆணவத்தோடு சொல்லுகின்ற நிலை ஆலயங்களிலே இருக்கக்கூடாது. அவ்வாறு ஆணவம் என்று ஒன்று அங்கே மேலோங்கி நிற்குமாக இருந்தால் அழிவு என்பது வந்துவிடுமாம். இவ்வாறு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஏதோ இறைவன் செய்விக்கின்றான் என்ற அந்த பணிவான அந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். ஆணவம் வருகின்ற பொழுது அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுவிடும். பொதுவாக இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முன்னைய காலத்திலே வெறுங்கையோடு யாருமே கோவிலுக்கு செல்வது கிடையாது. இப்போ அது நாங்கள் அவ்வாறு சென்றால்தான் அதை நாகரிகம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம், கையை வீசிக்கொண்டு கோவிலுக்கு போவது. முன்னைய காலத்திலே கோவிலுக்கு செல்வது என்பது ஒரு புனிதமாக ஒரு அர்ச்சனை தட்டு, தேங்காய், வெற்றிலை, பழம், கற்பூரம், பூக்கள் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு செல்வார்கள். இப்பொழுதெல்லாம் அவ்வாறு செல்வது மிகவும் குறைவாக வந்துவிட்டது. எனவே இந்த ஆலய வழிபாட்டில் நாங்கள் செல்லுகின்ற பொழுது இந்த அர்ச்சனை தட்டுகள், அதில் வைக்கப்படுகின்ற தேங்காய், வெற்றிலை, பழம், கற்பூரம், இந்த இவைக்குள்ளே ஒரு ஆணவம் தோன்றியதாம். இந்த தேங்காய் சொன்னதாம், உங்கள் எல்லோருக்குள்ளும் நான் தான் கனமானவன், என்னை 4 கடையிலே தேடி பார்த்து, தட்டி பார்த்து, கிளிக்கி பார்த்து தான் வாங்குவார்கள். நான் தான் உயர்ந்தவன், நான் தான் கனமானவன் என்று இந்த தேங்காய் ஆணவம் கொண்டதாம். அதற்கு அந்த வாழைப்பழம் சொன்னதாம், தேங்காயாரே, நீர் ஆணவம் கொள்ளாதீர், நீ ஆணவம் கொள்வதனாலே என்ன பலனும் கிடையாது. எவ்வளவுதான் உன்னை கிளிக்கி பார்த்து, 4 கடையை தேடி பார்த்து, தட்டி பார்த்து, மஞ்சள் தண்ணீரிலே கழுவினாலும் கோபுர வாசலிலே உன்னுடைய மண்டையோட்டை சிதற அடிப்பது போல உன்னை சிதறு தேங்காயாக அடித்து உடைத்து விடுவார்கள். நீ கோவிலுக்குள்ளே கூட போக மாட்டேன். கோபுர வாசலிலே சிதறு தேங்காயாக உன்னை அடித்து விடுவார்கள், உன் மண்டையை உடைத்து விடுவார்கள் என்று இந்த வாழைப்பழம் சொன்னதாம். சொல்லிவிட்டு இந்த வாழைப்பழம் சொன்னதாம், நான் தான் அழகானவன், மஞ்சள் நிறத்திலே இருக்கிறவன், பலருடைய பசியை போக்குகின்றவன், நான் தான் உயர்ந்தவன் என்று வாழைப்பழம் ஆணவம் கொண்டதாம். அப்பொழுது வெற்றிலை இந்த வாழைப்பழத்தை பார்த்து சொன்னதாம், வாழைப்பழத்தாரே, தேங்காய் ஆணவம் கொண்டது, மண்டையோடு உடைக்கப்பட்டு சிதறு தேங்காயை உடைத்தது என்று சொல்லிவிட்டு நீர் இப்பொழுது ஆணவம் கொள்கிறீரே, உன்னையும் தோலை உரித்து குப்பையிலே போட்டு விடுவார்கள், நீயும் ஆணவம் கொள்ளாதே. தேங்காய்க்கு மண்டையை உடைத்தார்கள், உன்னை தோலை உரித்து குப்பையிலே போட்டு விடுவார்கள், நான் தான் சிறந்தவன் என்று வெற்றிலை சொன்னதாம்.
நான் தான் மங்கள காரியங்களை முன்னுக்கு நிற்பவன். ஒரு திருமணம் பேசுகின்ற பொழுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை நிச்சயம் செய்கின்ற பொழுது என்னுடைய பெயரினால் நிச்சய தாம்பூலம் என்று வெற்றிலையை என்னைத்தான் பெருமைப்படுத்தி சொல்லுவார்கள். பூஜைகளில் எனக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சாப்பிட்ட உடனே செமிபாட்டுக்காய் என்னைத்தான் வாயிலே போட்டு சப்பிக்கொள்ளுவார்கள். குழந்தைகளுக்கு நோய் ஏற்பட்டால் என்னுடைய முதுகிலே தேனை தடவி குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் என்றெல்லாம் பெருமையாக நான் தான் சிறந்தவன் என்று இந்த வெற்றிலை சொன்னதாம். அதற்கு கற்பூரம் சொன்னதாம், வெற்றிலையாரே நீரும் ஆணவம் கொள்ளக்கூடாது. தேங்காய் ஆணவம் கொண்டது சிதற தேங்காயாக மண்டை உடைத்து கோபுர வாசலில் உடைக்கப்பட்டது. வாழைப்பழத்தை தோலை உரித்து குப்பையிலே போடுவார்கள். நீ பெருமை கொள்ளாதே. உன்னையும் பூஜையெல்லாம் முடித்து வாயிலே போட்டு சப்பி விட்டு தூவென்று துப்பி விடுவார்கள். நான் தான் இறைவனோடு ஐக்கியமாகி ஒன்றுமே இல்லாமல் காற்றோடு காற்றாக கலந்து இறைவனத்திலே ஐக்கியமாகின்றவன். கற்பூரம் கருப்பூர்வம், இன்னும் ஒரு பிறவி எடுப்பதற்கு இன்னும் ஒரு தாயினுடைய கருவிலே நான் பூரமாட்டேன் என்கின்ற தத்துவத்தை உணர்த்துகின்ற வகையிலே இந்த கற்பூரம் ஒன்றுதான் இறைவனோடு ஐக்கியமாகின்ற வகையிலே காற்றோடு கலந்து அந்த புகையெல்லாம் அந்த இடத்தை சுற்றி நின்று எதுவுமே இல்லாமல் நிறைவாக நான் தான் இறைவனோடு கலந்து விடுகிறேன் என்று சொன்னதாம். எனவே ஆணவம் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இவ்வாறான ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு இறைவன் நமக்கு இவ்வாறு ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறான் என்கின்ற வகையிலே நாங்கள் இதனை சிந்தனையாக கொண்டு வாழ்வில் உயர்வையெல்லாம் பெற்று பெற வேண்டிய செல்வங்கள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.